Hello students, today we are going to see Unit 4 Ancient Cities of Tamilagam. In this lesson, we learn about the greatness of the town of Ancient Tamilagam. நம்மளுடைய ஏன்ஷியன்ட் தமிழகத்தில் என்னென்ன ஒரு கிரேட் டவுன்ஸ்லாம் இருந்திருக்குன்ற விஷயத்தை நம்ம இந்த லெசன் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். தென் டு நோ அபவுட் பூம்புகார், மதுரை அண்ட் காஞ்சி. நிறைய டவுன்ஸ் இருந்தாலும் மெயினாக நம்ம இந்த லெசனில் 3 டவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். That one, பூம்புகார், மதுரை and காஞ்சி. Okay, so let's start the lesson. See the map. These are the main towns in our ancient தமிழகம். நம்மளுடைய பண்டைய தமிழகத்தில் நிறைய டவுன்ஸ் இருந்திருக்குது. ஓகேவா? These are the towns. From these towns we are going to see main 3 towns only, that is பூம்புகார், மதுரை, then காஞ்சிபுரம் or காஞ்சி. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த லெசனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்வர்சேஷனோட போயிருக்கோம். யார் யாருக்கும் கான்வர்சேஷன் நடந்திருக்கோம் அப்படின்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸில். ஓகேவா? டீச்சர் ஃபஸ்ட்டு, வாவ், you look pretty in your new dress, தமிழினி. தமிழினின்றவ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ தமிழினி கிட்ட டீச்சர் கேட்குறாங்க, தமிழினி ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் நல்லா ப்ரிட்டியாக இருந்தா, அதை வச்சு மிஸ் கேட்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுறாங்க, மேம் டுடே இஸ் ஹர் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் டீச்சர், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தமிழினி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஷ் பண்ணுறாங்க. தென் தமிழினி ரிப்ளைட், தேங்க்யூ ma'am. Then teacher, okay children, shall we start the today's class from Tamilini's birthday? Okay students, இன்னைக்கு நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் தமிழினியோட பர்த்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The next students, how come ma'am? What is the connections between தமிழினி's birthday and today's class? என்ன கனெக்ஷன் இருக்குது, எப்படி நம்ம தமிழினி பர்த்டேலேருந்து எப்படி கிளாஸை கொண்டு வருவோன்ற மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. தென் டீச்சர்ஸ் ரிப்ளை, தேர் இஸ், ஐ ஷால் கம் டு தட் லேட்டர், லெட் அஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் விஷ் ஹேர் ஃபர்ஸ்ட். நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு அவளுக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே தமிழ். தென் தமிழினி ரிப்ளைட், தேங்க்யூ ஆல். டீச்சர், Tamil, is Chennai your hometown? No ma'am, my hometown is Kadavur near Karur. டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, உன்னுடைய சொந்த ஊர் வந்து சென்னை தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழினி வந்து இல்லை, எங்களுடைய சொந்த ஊர் கடவுர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் டீச்சர், குட், do you have the habit of visiting your hometown? Yes ma'am, எவ்ரி சம்மர் ஐ விசிட் மை ஹோம் டவுன். நீ உன்னுடைய ஹோம் டவுன் போயிருக்கியான்னு மிஸ் கேட்கும்பொழுது தமிழினி, எஸ் நான் போயிருக்கேன், எவ்ரி சம்மரில் நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எக்ஸலண்ட், கேன் யூ டெல் மீ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கடவுர் அண்ட் சென்னை? அப்போது உன்னுடைய கடவுருக்கும் இந்த சென்னைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து தமிழினிக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழினி ரிப்ளை, Kadavur is a village, Chennai is a city. Then teacher, excellent. Can you tell what were the earlier planned cities of ancient India? நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு உருவான சிட்டிஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறாங்க, ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்ட்டு. The next teacher, yes, very good children, today we are going to study about the ancient towns of Tamilagam. So ancient இந்தியாவுடைய எதுன்னு பார்த்தோம்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. தென் ancient town of தமிழகம் பார்த்தோம்னா என்னென்னதுன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் தமிழகத்துடைய டவுன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஓகே மேம் சொல்கிறாங்க. தென் டீச்சர், see we have start today lessons with தமிழினி birthday.
எஸ் மேம் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸை யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்? தமிழினியோட பர்த்டேலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The next teacher, like Harappa and Mohenjo-daro is ancient India. There were famous towns in ancient Tamilagam too. Madurai, Kanchi and Pumbugar are prominent among them. Tamil literature, accounts of foreign travelers and archaeological finds provides us information about the ancient towns of Tamilagam. In the ஏன்ஷியன்ஸ் தமிழகம் சொல்கிறோம் இல்லையா நம்ம, எது மதுரை, காஞ்சி, பூம்புகார், இது எல்லாமே வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் ஓரலாக சொல்லப்பட்டது கிடையாது. இதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இதெல்லாம் ஒரு பிக் சிட்டி, பிக் டவுனாக இருந்ததுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. அது என்னென்ன எவிடன்ஸ் அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சர், த நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவலர்ஸ், நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியா விசிட் பண்ணும்பொழுது நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் பார்த்துருப்பாங்களோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டைரி மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம அந்த மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்ராலஜிக்கல் ஃபைண்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் அஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகம். ஓகேவா? சரி, நவ் we are going to see first town, பூம்புகார். ஓகே students, this is the one of the picture of the பூம்புகார். okay, this is the oldest town in ancient தமிழகம். நம்மளுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, தமிழில் சிலப்பதிகாரம் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அதில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா கோவலன் அண்ட் கண்ணகி. இவங்க ரெண்டு பேருமே பிறந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த பூம்புகார் தான். ஓகேவா? the next, Pumbugar was also known by names such as Puhar and Kaveri Pumbadinam. பூம்புகாருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, புகார் அண்ட் காவேரி பூம்பட்டினம் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் த பாப்புலர் சங்கம் லிட்ரேச்சர்ஸ் பட்டினப்பாலை அண்ட் தமிழ் எபிக்ஸ் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை have refers to the brisk ship-borne trade that took place in Port City, புகார். இந்த பூம்புகாரில் ஒரு பிஸியான ஒரு கடல் வழி டிரான்சாக்ஷன் ட்ரேட் நடந்ததுக்கான எவிடன்ஸ்லாம் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த தமிழ் லிட்ரேச்சர் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? Pumbugar people speaks many languages inhabited Pumbugar in its glorious days, as loading and unloading of ships took some months. The foreign traders began to interact with the local people during that period. ஸோ டிரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸை ஏற்றுறதும் அண்ட் இறக்கிறதுக்குமே வந்து சம் மந்த் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் நம்ம பூம்புகாரில் செட்டில் ஆவாங்க. ஸோ நம்ம லோக்கல் பீப்புள்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க, நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா லாங்குவேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. This enabled the native to learn foreign languages for communication. Similarly, the foreigners also learned Tamil to communicate with the natives. ஸோ ஃபாரினரோடைய லாங்குவேஜஸை பூம்புகார் பீப்புள் லேர்ன் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைம் ஃபாரினர்ஸுமே வந்து நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜஸை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா லேர்ன் பண்ணி அவங்களும் கற்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜஸுமே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா? This contact facilitated that only exchange of goods but also languages and ideas, resulting in cultural blending. Okay. Then the traders of Pumbugar were known for their honesty and integrity. So each and every traders-மே in பூம்புகாரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹானஸ்ட்டாக தான் அவங்களுடைய கூட்ஸை சேல் பண்ணுவாங்க. ஒரு ஹை ரேட்டுக்கு வச்சு விற்கிறதோ பொருளை ஏமாற்றி விற்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹானஸ்டி அண்ட் டிக்னிட்டியோட செயல்படுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ப்ராடக்டை எந்த மாதிரி இதுவை அவங்க இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹார்ஸஸை அதிகமாகவே இம்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க பூம்புகார் பீப்புள். ஹார்ஸஸ் வேர் இம்போர்ட்டட் பை சி அண்ட் பெப்பர் வாஸ் ப்ரொக்யூர்ட் த்ரூ த லேண்ட் ரூட். பெப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சி ரூட் வழியாக வந்திருக்காது, லேண்ட் ரூட் வழியாக தான் அவங்க இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. தென் கோல்ட் தட் கம் ஃப்ரம் வடமலை வாஸ் பாலிஷ்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு தி
ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ். கோல்டை வந்து அவங்க வடமலையிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இம்போர்ட் பண்ண கோல்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலிஷ் பண்ணி திரும்பவும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. ஓகேவா. த நெக்ஸ்ட் சாண்டல் ஃப்ரம் வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் பியர் ஃப்ரம் சவுத்தர்ன் சி. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் பூம்புகார் had been built differently from other town. Each social group had a separate settlement. Streets were broad and straight. ஸோ இவங்களுடைய பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதர் டவுன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நல்லா ப்ராடாக அகன்று தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு Pugar was a busy port up to 200 CE. up to 200 CE வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் வந்து ரொம்ப பிஸியான ஒரு போர்ட்டாக தான் இருந்திருக்கு. It might have been either washed away by sea or destroyed by big shore waves. ஸோ 200 வரைக்குமே இந்த பிஸியாக இருந்த இந்த புகார் வந்து என்னவாயிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கடல் சீற்றத்தால் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகேவா. த ரிமைன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் ஸ்டில் பி சீன் இன் தி ப்ரெசன்ஸ் பூம்புகார் டவுன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பூம்புகார் வாசிய போர்ட்டுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஒரு போர்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு பூம்புகார் தான் ஞாபகத்துக்கு வரணும். அந்த ஏன்ஷியன்ஸ் பீரியட்லேயே கூட ரொம்பவே வந்து அழகாக அவங்க ட்ரேடில் பிஸியாக இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டவுனான மதுரையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. மதுரை ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி மதுரை. ஓகே. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. என்னது அப்படின்னா சங்கம் வளர்த்த நகரம் கூட சொல்லலாம். ஓகேவா. பாண்டியாஸ், த சோலாஸ் அண்ட் லேட்டர் த கலப்ராஸ் ரூல்ட் மதுரை இன் தி ஏன்ஷியன்ட் பீரியடில் நம்ம மதுரை யாரெல்லாம் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாண்டியாஸ், சோலாஸ் அண்ட் கலப்ராஸ். இவங்களை தொடர்ந்து மிடிவல் பீரியடில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா லேட்டர் பாண்டியாஸ் அண்ட் லேட்டர் சோலாஸ் இருந்திருப்பாங்க. அவங்களோடு நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணி யார் வந்திருப்பாங்க அப்படின்னா நாயக்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே. நிறைய பேர் மதுரையை ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமா திஸ் ஹாஸ் ரிசல்ட் இன் கல்ச்சுரல் பிளெண்டிங். ஓகே. ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ட்ரேட் டிரான்சாக்ஷன் அங்கே நடந்திருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எஸ்கவேஷன்ஸ் டன் இன் கீழடி நியர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடியிலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. மதுரையை வந்து தூங்கா நகரம் கூட சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இங்கே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நாலங்காடி அண்ட் செகண்ட் ஒன் அல்லங்காடின்னு சொல்லிட்டு. இந்த நாலங்காடி என்பது என்னது அப்படின்னா டே மார்க்கெட், பகல் பொழுது ஃபுல்லாகவே மார்க்கெட் இருக்கிறது தான் நாலங்காடி. அல்லங்காடி சொல்லும்பொழுது ஈவினிங் மார்க்கெட். இது வந்து ஈவினிங் அண்ட் நைட் ஃபுல்லாகவே இந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ மதுரை இஸ் நோன் ஆஸ் தூங்கா நகரம். மதுரை வாஸ் எ சேஃப் பிளேஸ் வேர் உமன் பர்ச்சேஸ் திங்ஸ் ஃப்ரம் அல்லங்காடி வித்தவுட் எனி ஃபியர். ஸோ மதுரையில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் நைட் டைமில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகேவா. தென் இந்த மதுரையை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த ஃபேம் ஆஃப் மதுரை இஸ் அட்ராஸ்டட் பை தி அக்கௌண்ட் ஆஃப் தி கிரேக் ஹிஸ்டாரியன் மெகஸ்தனீஸ். இந்த மெகஸ்தனீஸ் என்பவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து யார் அப்படின்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர். இவர் நிறைய வந்து ஹிண்ட்டாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அபவுட் மதுரையை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் சாணக்கியா சந்திரகுப்தாஸ் மினிஸ்டர்ஸ் மேக் ஏ மென்ஷன்ஸ் ஆஃப் மதுரை இன் இஸ் புக்ஸ் அர்த்த சாஸ்திரா. இவர் வந்து ஒரு புக்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அந்த புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மதுரையை பற்றி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ த நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் காஞ்சி. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டவுன் இன் அவர் ஏன்ஷியன்ஸ் தமிழகம். ஓகே. காஞ்சி மீன்ஸ் போத் ஆர் சேம் காஞ்சிபுரம். ஓகே. பொதுவாகவே நம்ம படிக்கிற ஒரு பிளேஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கூல் தான் சொல்லுவோம். ஓகேவா.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூலுன்னு ஒன்று இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காஞ்சியில் தான். ஓகேவா? எ பிளேஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் கால்டு ஸ்கூல். Several schools were established in great number of for the first time in காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு கிரேட் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ராவலர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சைனீஸ் ட்ராவலர் ஹுவான்ஸ்வாங், இவர் எல்லாருக்குமே தெரியும். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய ஹையர் ஸ்டடீஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து படிச்சிருப்பார். ஓகேவா? The next poet Kalidasa says Kanchi is the best of the town. காளிதாச சொல்லியிருக்காரு காஞ்சி தான் வந்து ஒரு பெஸ்ட் டவுனு அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? தமிழ் போயட் செயின்ட் திருநாவுக்கரசர் பிரைசஸ் காஞ்சி ஆஸ் கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் Huanswang's remark the Kanchi can be counted as one among the 7 sacred places like புத்தகயா and சாஞ்சி. ஸோ இந்த ஹுவான்ஸ்வாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புனித தலங்களான புத்தகயா அண்ட் சாஞ்சி மாதிரியே இந்த காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹுவான்ஸ்வாங் சொல்கிறாரு. த நெக்ஸ்ட் காஞ்சி இஸ் ஆல்சோ known as the டெம்பிள் டவுன். காஞ்சியை வந்து டெம்பிள் டவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் அங்கே இருக்குது. ஓகேவா? கைலாசநாதர் டெம்பிள் வாஸ் பில்ட் பை லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்ஹா அட் காஞ்சி. During the Pallava period, a large number of caves temples were built. பல்லவர்களுடைய பீரியடில் நிறைய வந்து கேவ் டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகேவா? The Buddhist monk Manimegalai spent the last part of her life at Kanchi speaks highly of the town. புத்திஸ்ட் மாங்க் மணிமேகலை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கடைசி காலத்தை அந்த காஞ்சியில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவாமா? இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? தீஸ் லேக்ஸ் were well connected with canal. During the later period, Kanchi come to be known as the districts of lakes. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா districts of lakes சொல்லுவாங்க because of hundreds of lakes in there. Okay. Water management skills of the ancient Tamils can be understood from the constructions of Kallanai in the Chola country and the lakes and canal in Kanchi. Okay. Apart from Pumbukar, Madurai and Kanchi, there were other towns too in ancient Tamilagam. ஸோ இந்த ஏன்ஷியன்ஸ் தமிழகத்தில் இந்த பூம்புகார், மதுரை, காஞ்சியை தவிர்த்து இன்னமும் கூட நிறைய சிட்டிஸ் இருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, தகடூர் அண்ட் காயல் ஆர் சம் ஆஃப் தேம். ஓகேவா? By conducting archaeological research, more information can be gathered about these places. Okay, these are the cities in our ancient Tamilagam. ஓகேவா? இன்னமும் கூட நிறைய வந்து ஆர்காலஜிக்கல் மூலமா ரிசர்ச் பண்ணி நிறைய எவிடன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடியுது. தேங்க்யூ. We will see in the next class.